காலையில வாரத்துல 4 அல்லது 3 நாள் வந்து நைட்டே பாதாம் ஊற போட்டு காலைல டிஃபனோட எடுத்துக்குவோம். அதுவும் ஒரு ஆளுக்கு 4ங்கிற எண்ணிக்கையில தான். எந்த ஒரு பொருளையுமே வந்து ரேஷியோவ தாண்டி நம்ம எடுத்துக்க வேணாம். நட்ஸு ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதுக்காக அத அதிகமாவும் எடுத்துக்க கூடாது. காலையில கொஞ்சம் இன்னைக்கு ரிலாக்ஸ்டாவே போச்சு. மார்னிங் டிஃபன் மட்டும் தான். மதியானம் குக் பண்ணிக்கலாம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. காலையில எழுந்ததும் இன்னைக்கு ஹெல்த் ட்ரிங்க் கூட எடுத்துக்கல. இல்லன்னா சோம்பு சீரக வாட்டர், இல்லன்னா மல்லி வாட்டர், அப்படி இல்லன்னா வார்ம் வாட்டரோட ஹனிய கலந்து சேர்த்து குடிச்சுக்குவேன். இன்னைக்கு எதுவுமே எடுத்துக்கல. எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு 1 1/2 டம்ளர் கிட்ட நார்மல் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி டீ, நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஊற வச்சிருந்த பாதாம உரிச்சுட்டு, அப்புறம் எப்பவும் போல ரெஃப்ரிஜிரேட்டர்ல இது டெய்லி மார்னிங் வந்து மொளக்கட்டின பாசிப்பயிர வந்து எடுத்துக்குவோம். 4 டேஸ் ஒன்ஸ் இந்த மாரி ஊற வச்சு மொளக்கட்டி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில வச்சுட்டோம்னா, நம்ம மார்னிங் டிஃபனோட வந்து இத சாப்பிடுறத வந்து ஒரு டெய்லி ஹேபிட்டாவே ஆக்கியாச்சு. இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கும் அது ஒரு பழக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்குமே வந்து மார்னிங் டிஃபனோட கொஞ்சமா மொளக்கட்டின பயிரும் சாப்பிடுறது பழக்கமாயிருச்சு. இதெல்லாம் பார்த்து ரிச் ஃபுட்டு இதெல்லாம் எதுக்குன்னு நீங்க வந்து கண்டிப்பா நினைக்கக்கூடாது. இது வந்து உண்மையிலே இப்ப அவசியமான ஒரு ஃபுட் ஹேபிட்டா ஆயிருச்சு. இப்ப இருக்க காலத்துல வந்து எல்லாமே வந்து கலப்படம்னு ஆயிருச்சு. அதனால வந்து சாப்பாட்டுல நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த மாரி மாற்றத்த கொண்டு வர முடியுமோ, அந்த மாதிரி கொண்டு வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த பிளேட்ட பார்க்குறப்பலாம் சின்ன வயசுல இந்த பிளேட்டுக்காக நெறைய சண்டை போடுவோம். அதெல்லாம் ஞாபகம் வருது. இது வந்து எனக்கு வேணும், உனக்கு வேணும் அந்த மாரிலாம். ஆனா இப்ப இருக்க குழந்தைங்கலாம் இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கிறதில்ல. ஆனா உண்மையிலே நம்மளோட சைல்டுஹுட் தான் உண்மையிலேயே சைல்டுஹுட் பீரியட்ன்னு நெனைக்கிறேன். பட் இப்ப இருக்க குழந்தைங்கலாம் உண்மையிலேயே சைல்டுஹுட் பீரியடே வந்து என்னங்கிற தெரியாத அளவுக்கு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி வேர்ல்ட்ல இருக்காங்க. சில விஷயங்கள நம்மளும் அத வந்து தவிர்க்க முடியாது. பட் இருந்தாலும் அஸ் அ பேரண்ட்டா குழந்தைங்களுக்கு அப்பப்ப நெறைய விஷயங்கள் நம்ம டீச் பண்ணி தான் ஆகணும். என்னதான் நம்ம பிஸி வேர்ல்ட்ல இருந்தாலும், குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நெறைய விஷயங்கள அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். அது மூலியமா குழந்தைங்களும் நெறைய விஷயங்கள நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. குட் டச், பேட் டச், நம்மளோட சைல்டுஹுட் மெமரீஸ் இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ண, குழந்தைங்களும் சின்ன வயசுலேருந்தே நெறைய விஷயத்த வந்து வெளிப்படையா சொல்றதுக்கு பழகிக்குவாங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. அதனால சொன்னேன். இதுல ஏதாவது நிறை குறை இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த ஒயிட் கலர் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, அமேசான்ல ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்குனது. இந்த ஸ்டாண்ட அதாவது 2 ஸ்டாண்ட் இருக்கும் இந்த மாரி. கீழ 1 மேல 1ன்னு வச்சுக்கலாம். இல்ல நம்ம செப்பரேட்டா வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு ஒவ்வொரு தடவ ஒவ்வொரு விஷயத்த பண்ணுவேன். ஒரு தடவ ஃப்ளவர் வேஷ் வச்சுக்குவேன். ஒரு தடவ வந்து உருளியில பூ போட்டு வைக்கிறது வைப்பேன். ஒரு தடவ வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வீடியோஸ்ல தெரிஞ்சிருக்கும். மிக்ஸியெல்லாம் வச்சிருந்தேன். இந்த மாதிரி அங்கங்க வந்து மாத்தி மாத்தி வச்சிருந்தேன். இப்ப தான் கரெக்ட்டா ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு இடத்துல இருக்கிற மாரி இருந்துச்சு. இந்த கபோர்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைட்டு. இத வந்து ஒரு பொருள் கீழ வச்சோனே அடுத்து மேல வந்து எதுவுமே வைக்க முடியாத மாரி இருந்துச்சு. அத வந்து இந்த மாரி ஒரு டிஃபன் பாக்ஸ் ரேக் மாரி ஆக்கிட்டேன். இப்போ ஒரு பொருள் எடுத்தாலும் அது இன்னொரு பொருள வந்து டிஸ்டர்ப் பண்ணாம கலஞ்சு போகாம இருக்கும். ஒரு சைடு வாட்டர் பாட்டில்லாம் அடுக்கி வச்சுட்டேன். இன்னொரு சைடு ஸ்டாண்டு மேல நம்ம டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் ரசம், காயெல்லாம் வைக்கிற அந்த டப்பாவெல்லாம் வந்து ஒரு பெரிய டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு கீழயே டிஃபன் பாக்ஸ வந்து வச்சு விட்டாச்சு. அந்த கபோர்டு இப்போ செட் ஆயிருச்சு. இந்த கபோர்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டு, ஒண்ணு எடுத்தா கீழ விழுக அந்த மாரி வச்சிருந்தேன். இந்த இதுக்குள்ளேயே அந்த ஒயிட் ஸ்டாண்டை வந்து திணிச்சு விட்டு, மேலே மாவு கரைச்சி வைக்கிற டப்பா, ஃப்ரிட்ஜில் வைக்கிறது டப்பாவையும் வச்சுட்டு, அடுத்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸு, எக் பாக்ஸு, வெஜிடபிள் ஸ்டோரேஜ்னு எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டேன். இந்த 2 கபோர்டுமே எனக்கு ரொம்ப நாளாக டிஸ்டர்பாக இருந்துச்சு. எப்படி தான் இதை வந்து செட் பண்ணேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் ஒரு நாளும் ஒரு ஐடியாவும் வந்ததில்லை. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து பொங்கல் சாப்பிட்ட எஃபெக்டோ என்னன்னு தெரியல. சாப்பிட்ட உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளீனிங் ஐடியா வந்துச்சுன்னா நான் உடனே அதை செஞ்சிடணும்னு நினைப்பேன். நீங்களும் அந்த மாதிரி தானா? உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் கிடைச்சா உடனே அதை வந்து அந்த நேரமே செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.